ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இலக்கியாவும் கௌதம் வந்து பிளான் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து கார்த்தியை வந்து பிரியா கிட்ட வந்து மீட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து அஞ்சலி வந்து அந்த இடத்துல வந்து பொசசிவாக அது அவள் வந்து எப்படியுமே வந்து அந்த இடத்துல வந்து கார்த்தியோட காலில் விழுந்து என்னை வந்து ஏற்றுவோம் அப்படின்ற மாதிரி கெஞ்சுவா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எதிர்பார்க்குறாங்க நம்முடைய கௌதமும் இலக்கியாவும். இதுக்காக நம்ம கார்த்திகை வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே வந்து அஞ்சலி வந்து நம்முடைய இலக்கிய கௌதம் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்முடைய பிரியாவும் வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் வந்து எல்லா அன்னைக்கு வந்து நடந்த பிரச்சனைக்கு வந்து என்னை வந்து மன்னிச்சிடு பிரியா, இதுக்கு மேலே வந்து நான் உங்ககிட்ட வந்து மறைச்சி வைக்க விரும்பல. அவள் என்னுடைய ஒய்ஃப் தான். அவளால் வந்து நான் பட்ட துரோகமும் கஷ்டமும் வந்து என் ஃபேமிலி வந்து என்னால் தான் வந்து அசிங்கப்பட்டு இருக்காங்களே தவிர அவளால் வந்து நாங்கள் யாருமே வந்து சந்தோஷமாக இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கார்த்திக் வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் நம்முடைய கௌதம் இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா, ஆமாம் பிரியா, அவள் வந்து சரியான வந்து பஜாரி. அவள் வந்து எங்களுடைய குடும்பத்தை வந்து அழிக்க வந்தால், என்னவுமே வந்து ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தா, எங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே வந்து முடக்க பார்த்தா, அதெல்லாம் வந்து தவிடு பொடியாக்கி தான் வந்து இன்றைக்கி வந்து முன்னால் வந்து நான் வந்து இருக்கேன். அதே சமயம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வந்து அவள் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லாவே வந்து ஏமாற்றி பணம் வந்து அப்போ தான் வந்து அவகிட்ட வந்து கிடைக்கும். இல்லைனா வந்து அவள் செய்கிற காரியத்துக்கு வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ட்ராமா போட்டு எல்லோரும் ஏமாற்றி அசிங்கப்படுத்திட்டா போனோம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் அவளை வந்து ஜெயிலுக்கு அனுப்பாத வீட்டை விட்டு அனுப்பிட்டோம். அப்போவுமே வந்து அவகிட்ட வந்து விடுதலை படுத்துறதுல வந்து கையெழுத்து வாங்கிட்டோம். அவளுக்கு வந்து கோர்ட்லேருந்து வந்து நோட்டீஸும் வந்து அனுப்பிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து கார்த்தி வந்து அவளை வந்து டிவோர்ஸ் பண்ணிவிடுவான். அவன் வந்து குடிச்சிக்கிட்டு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டான். அந்த நேரத்தில் தான் நீ வந்து கார்த்தியோட கண்ணில் வந்து பட்ட. அப்போ இருந்து அவன் எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு உன்னுடைய நினப்பாக மட்டும்தான் இருக்கான். அவன் வீட்டில் இருக்கிறவங்க வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து நாங்கள் வந்து பேசுகிறோம், எங்கே இருக்குது வீடு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்முடைய பிரியா பார்த்தீங்கன்னா மௌனமாகவே வந்திருக்காங்க. கார்த்தியும் பார்த்தீங்கன்னா, பிரியா நீங்கள் வந்து என்னை பற்றி என்னன்னாலும் நினச்சிக்கோங்க, அதை பற்றி வந்து நான் வந்து கவலைப்படலை. ஆனால் வந்து இதுதான் வந்து உண்மை. நான் வந்து உங்களை வந்து லவ் பண்ணுறது உண்மை. நீங்கள் வந்து என்னை நம்பலாம். நான் வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து உறுதுணையாக வந்து இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த அஞ்சலி வந்து நீங்கள் வந்து லீகலாக வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட வந்து பேசுங்க. அதுபோக ஒரு கல்யாணம் ஆனவருக்கு வந்து என் வீட்டில் வந்து எப்படி வந்து என்னை வந்து கட்டி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கு வந்து கவலைப்படாத பிரியா, நான் வந்து பேசுகிறேன் அப்படின்ற நம்ம இலக்கியா வந்து சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்முடைய பிரியாவும் நம்முடைய கார்த்திக் வந்து தனியாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவும் கௌதமும் எழுந்து போயிடுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் மனசு விட்டு வந்து பேசிக்கிட்டு கையை பிடிச்சி பேசுகிறத பார்த்து இந்த அஞ்சலி வந்து பொசசிவ் ஆகிறால தவிர எப்படியாவது வந்து இந்த பிரியாவை வந்து போட்டு தள்ளுறணும், கார்த்திக் கூட வந்து சேர விடக்கூடாது அப்படின்ற மாதிரி மட்டும்தாங்க நினைக்கிறாளே தவிர நம்ம போய் கார்த்திக் கிட்ட வந்து மன்னிப்புக்கிட்டு கூட சேர்ந்து வாழ்வுன்றதை வந்து கொஞ்சம் கூட வந்து நினைக்க மாட்டுறாங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து பண சப்ளை வந்து இந்த பைரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இலக்கியாவை வந்து அழிச்சு ஆகணும் அப்படின்ட்டு. அதனால் வந்து இவ பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு போகிறீங்களோ போங்க, நான் வந்து சும்மா விட மாட்டேன். ஒன்று பிரியாவை வந்து போட்டு தள்ளுருவேன் கண்டிப்பாக. ஆனால் வந்து ஒரு காலம் கார்த்தியை யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற தருதல நாய் வந்து திருந்தி கார்த்தி கூட வந்து சேர்ந்து வாழல. அதனால் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு திறந்தறதுக்கு வந்து துளியுமே வந்து வாய்ப்பு இல்லாத வந்து தெரிஞ்சுட்டு தெரியுதுங்க. வரப்போகிற எபிசோட இப்படி தாங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண வர தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.